வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கனிமொழியை நம்பியிருக்கும் ஸ்டாலின். தமிழகத்தில் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறலாம் சட்டசபை தேர்தல் என்ற தகவல் வெளியாகி உள்ள நிலையில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு மக்களின் ஒட்டுமொத்த மனமாற்றம் திமுகவிற்கு எதிராக இருப்பதும், தமிழகத்தில் புதிய கட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தமிழக மக்கள் நினைத்திருப்பதாலும், பிரபல நடிகர் அரசியல் கட்சியை தொடங்கி தனது எதிரி திமுக தான் என்பதையும், ஆளும் கட்சியான திமுகவை ஒட்டுமொத்த அதிகாரத்தை இழக்க வைப்பதுதான் எங்களது எண்ணம் என்பதையும் நேரடியாக அறிக்கை வெளியிட்டு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது திமுகவுடன் இருப்பதோ 10 கூட்டணி கட்சிகள்தான். மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற இந்த கட்சிகள் எப்போ வேண்டுமானாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கலை கொடுக்கலாம், அந்தர்வல்ட்டி அடிக்கலாம், தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கனிமொழியை ஸ்டாலின் நம்புவதற்கு காரணம் என்ன? வருகின்ற சட்டசபை தேர்தலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு புதிய ஒரு குழுவை ஏற்பாடு செய்துள்ளார். அதில் மக்களுக்கு என்னவெல்லாம் நலத்திட்ட உதவிகள் செய்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதை நம்பி திமுகவிற்கு வாக்குகளை செலுத்த வேண்டும். இதை வாக்குறுதிகள் முழுமையாக மக்களிடம் செல்ல வேண்டும், அது பேசும் பொருளாக அமைய வேண்டும். அதற்காக ஒரு குழு ஒன்றை நியமனம் செய்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். அந்த குழுவின் தலைமை பொறுப்பில் கனிமொழி இருக்கிறார். குழுவில் மிக முக்கியமான நபராக அமைச்சர் PT பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார். திமுகவின் மிக முக்கியமான MPTR ராஜா அவர்களது பங்கு இருப்பதாகவும், கார்த்திகேய சிவா, சேனாதிபதி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எதை பற்றியெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்பற்ற வேண்டும் என்பதையும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இப்படி எல்லாவற்றுமுடைய அவர்களது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் திட்டங்கள் தயாரிக்க திட்டமிட்டு கனிமொழி அவர்களது தலைமையில் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இதற்கு முன்னால் 234 வாக்குறுதிகளை கொடுத்தாரே ஸ்டாலின், அதை நிறைவேற்றினாரா என்ற கேள்விகளை தான் நாம் கேட்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இன்று வரை விவசாயிகளும், மருத்துவர்களும், அரசு ஊழியர்களும் போராட்டத்தை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது.